அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வீட்லேயே சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பற்றி சொல்கிறதா இருந்தால் மோஸ்ட்லி இதை பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் நாம் இன்றைக்கி வீட்லேயே அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி செய்யறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த தூள் தான் அது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச அந்த வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் டிக்கா மசாலா இது போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமனை நல்லா இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கனை, அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்காக போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்யூப் மாதிரி கட் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு போன்லெஸ் சிக்கன் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் எலும்போடு தான் சேர்த்து எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேரினேஷன் பண்ண இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இன்னும் அதிகமாக ஊற வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி 2 வெங்காயம் நல்ல மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த வெங்காயத்தோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ப்ரௌன் கலர் வரும். அதாவது அந்த வெங்காயம் வந்து கேரமலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, பிரியாணியில் இதை நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 1/2 கிலோ இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு 2 தடவை வாஷ் பண்ணால் போதும். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 20-30 நிமிஷம் நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா நீட்டாக நல்லா வரும். ஸோ ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கிங்க. இப்போ சிக்கன் நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். பட் இந்த சிக்கன் டிக்காவுக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதுவரை இன்னும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றினா கூட நல்லதாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு இந்த மேரினேஷன் பண்ண சிக்கனை எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அது வரைக்கும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய பேனில் தண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக சூடாகிற டைமில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் நான் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ப்ளஸ் புதினா அதையும் போட்டுக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனுக்கும் கம்மியாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருக்குங்க லெமன் ஜூஸை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த தண்ணியில். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் ஆகுது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த ரைஸை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி ஓவராக குக் ஆகக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் போதும். ஒன்று கையில் எடுத்து இப்படி உடச்சி பாருங்கள், உடையணும். அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் இது மாதிரி நல்ல மெலிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் இப்படி நீட்டாக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் அதை போட்டு கூடவே அந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே நான் இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே இந்த கொத்தமல்லி ப்ளஸ் புதினாவை போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதே இதில் போட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுநடுல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் அந்த எல்லா மசாலா கூட நல்லா கோட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். அவனில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சிக்கன் டிக்காவை. பட் நாம் இன்றைக்கி பேனில் செஞ்சதால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வராது. ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக அந்த கறி துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டவ்வில் வைக்கிறேன். இது நல்ல நெருப்பாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. அது தணலாகிற டைமில் நம்ம இங்கே கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு லெமனை நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் போடுறேன். இது போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். சிக்கன் டிக்கா மசாலா பண்ண பார்த்தீங்களா, சேம் அதே பேனில் தான் நான் பிரியாணிக்கு தம் போட போகிறேன். அடியில் கூட பாருங்கள் கொஞ்சமாக மசாலா இருக்குது. இப்போ இதில் நம்ம வடித்து வச்சிருந்தோம்ல இந்த ரைஸ், இது போட்டுடலாம். 2 லேயர் 3 லேயர் எப்படி வேணாலும் போடலாம். நீங்கள் எத்தனை லேயர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் அந்த ரைஸை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கலர் பவுடர், அதாவது அந்த லெமன் கூட மஞ்சத்தூள் போட்டு வச்சிருந்தோம்ல, அது வந்து கலருக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே அந்த சிக்கன் டிக்கா மசாலா பண்ண பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்குங்க. மசாலா போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தம் போடும்போது நீங்கள் நெய் சேர்க்கும்போது அந்த தம் ஆகி வரும் பார்த்தீங்களா பிரியாணி, அப்போ நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ சேம் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அந்த கலர் பவுட்ரு, சிக்கன் டிக்கா மசாலா, நெய், அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம், இதே மாதிரி சேம் எல்லாம் பண்ணிக்கிங்க.
இப்போ எல்லா லேயரும் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு நடுவில் நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அடுப்பு கறி இப்போ பாருங்கள் நல்ல நெருப்பாய் ரெடி ஆகிடுச்சு. அந்த ரைஸ்க்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை வச்சு இந்த அடுப்பு கறியை இதில் வைங்க. அந்த அடுப்பு கறி வச்ச உடனே ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்த உடனே நல்லா புகை வரும். அந்த புகை வந்து வெளியே போகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா டைட்டாக ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. அந்த புகை வந்து உள்ளே அப்படியே தங்கணும். இந்த நெய் போட்டுட்டு அந்த புகை வரும்போது என் பொண்ணு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தா. அதை அவள் எடுக்கல பொழுது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் தனியாக அந்த அடுப்பு கறி போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த பிரியாணிக்கு நீங்கள் போடும்போது எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம், நெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம தம்க்கு போட்டுடலாம். உங்ககிட்ட தம்க்கு போடுற இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா பழைய தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் தம்க்கு விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம அந்த அடுப்பு கறி வச்சோம் பார்த்தீங்களா, அது எடுத்துடலாம். தேவையில்லை தூக்கி போட்டுருங்க. இந்த பிரியாணி நான் ஓப்பன் பண்ண உடனே எங்கள் வீடே சூப்பரான ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது. நம்ம தந்தூரி சிக்கன்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிரியாணிலையும் சேம் அதே ஃப்ளேவர் தான் இருந்தது. என் பொண்ணு அந்தளவுக்கு பிரியாணி சாப்பிட மாட்டா, அந்தளவுக்கு அவளுக்கு பிடிக்காது. பட் இந்த பிரியாணியை ரொம்ப அவள் லைக் பண்ணி சாப்பிட்டா. ஒன்ஸ் மோர் கேட்டு சாப்பிட்டானா பார்த்துக்குங்க. அவளுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த ரைஸ், இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, ரைஸ் உடையாத மாதிரி. இந்த பிரியாணியில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நம்ம தம்க்கு நெய்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.